படம் நல்லா எடுத்திருக்காங்க. இல்ல சித்தார்த் எனக்கு ஓரளவு தான் பிடிக்கும். பட் இந்த படத்தில் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கு அவர் மேலே. நல்லா பண்ணியிருக்காரு. இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். புதுசாக இருக்குது. மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்தது. பிஜிஎம்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். ஆமாம், லவ் விட காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கிட்ட தான் நான் சொல்றேன். நான் கூட சரி கிருத்திகாச்சு இன்னைக்கு சரி சும்மா 2 மணி நேரம் போட்டோம். எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம். எவ்வளோ நாள் ஆச்சு படம் பார்த்து. நல்லா இருந்தது படம். இல்லை நான் பாடலாம் பார்க்கறது இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து 20 வருஷத்துக்கு ஆகிப்போச்சு. நல்லா இருந்தது. இது நல்லா இருந்தது. இந்த ஃபேமிலி இந்த லவ் சொல்றாங்க, டைவர்ஸ்லாம் சொல்றாங்க. எப்படி கனெக்ட் ஆகுதுங்க அது? இந்த வயசு பசங்க பாக்குற மாதிரி இருக்க படம். இப்பத்தி பசங்களுக்கு இதெல்லாம் வந்து சரி வராது. நான் குடும்பம்ன்றவங்களுக்கு நல்லா இருக்கும். மெமரி லாஸ் ஆகி வேற பொண்ணு கூட இது அதே பொண்ணு லவ் பண்ணது இன்னும் பெஸ்ட் ஆகுது. அவங்களுக்கு ஃபேமிலியோட வந்ததுனால அவங்களுக்கு அதனால பிடிச்சிக்கிறாங்க. மாறி போங்க. இது கரெக்டா. இதுதான் குடும்பம். இதுதான் படம். ஆமா ஆமா. தப்பா போறவங்க கூட திருந்தி சரி ஞாபகமா நம்ம மிஸ் பண்ணிட்டுமே, வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டுமே என்று நினைச்சு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதுதான் சந்தோஷம். நல்லா இருந்துச்சு. இன்னும் 4 ஒன்ஸ் மோர் 2 டைம் பார்க்கலாம். குடும்பத்தோட வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ப்ரோ அது ஆல்வேஸ் ஒரு நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. எப்பவும் நல்ல படம் ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம். நல்ல படம். எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் டேரக்டர் வந்து எவ்வளோ இப்படிலாம் யோசிச்சு எடுக்கிறாங்கன்றது தான் படம். நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. இம்ப்ரெஸ்டாக இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காமெடிலாம் நல்லா இருந்தது. நல்ல படம். ஆமாம் ப்ரோ நல்லா இருந்தது. லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங் அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. நல்ல மூவி. எல்லாரும் பார்க்கலாம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் அவர் எப்பயுமே ஆக்டிங் நல்லா தான் பண்ணுவார். நல்லா தான் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த கலாய்கிற அந்த இதெல்லாம் எப்படி? அவ்வளோ இல்லை ப்ரோ. அதான் லவ் கான்செப்ட். லவ்க்கு ஏற்ற மாதிரி டீசெண்டான படம். நல்லா இருக்குது. அந்த மாதிரிலாம் வராரு. அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அதில் அவ்வளோவா டீட்டெயிலாக சொல்ல. ஆனால் அதனால தான் மெயின் கதையே. நல்லா தான் இருக்குது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதான் பாட்டு தான். சாங்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் நிறைய பாட்டு வருது. லேக் தான். அந்த பாட்டு தான் லேக். மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கருணாகரன் அந்த கவுண்டர் காமெடி அதெல்லாம் எப்படி இருக்கு? அவரா காமெடி அவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய இல்லை. நல்லா தான் இருக்குண்ணா. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்தது. சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருந்தது. காமெடிஸ் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவ்வளோ சாங்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்தது. சாங்ஸ் தேவையில்லாமல் தான் வருது. பட் ஓகே நல்லா இருந்தது. பிரேக் ஆகல. இந்தியன் 2 கூட நல்லா இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருக்குது. ஃபேமிலி மூவி தான். ஃபேமிலியாக வந்து பார்ப்போம். ப்ரோ இல்லை ஆக்சுவலாக நல்லா நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. நல்ல படம். பக்காவாக இருக்குது. லைக் ஃபேமிலிக்கு ஏற்ற ஃபேமிலி மூவி ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. ஹீரோயின், ஹீரோ, ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி மூவி ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் சித்தார்த்காக தான் வந்தேன். ஸோ வந்து படம் வந்து அவருக்காக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. படம் சித்தார்த் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆமாம் அதான் ப்ரோ. ஒரு யூஷுவலான லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. ஒரு மேரேஜ் நடந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகி மறுபடியும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர மாதிரி நல்லாயிருக்கும். படம் நல்லாயிருக்கும். ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நான் ஸ்க்ரீன் ப்ளே ஒரு மாதிரி கிரிப்பிங்காக இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்காது. எங்கேயும் லேக் இருக்காது. சாங்ஸ்லாம் இடையில வர்றது ஒரு மாதிரி கிரிப்பிங்காக தான் இருக்கும். நல்லா இருந்தது. சாம்சிஎஸ் நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ஸ்லாம் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். வீக்கெண்டில் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு மூவியாக தான் இருக்கும். எந்த விதமான முகசுளிப்பும் இல்லாமல் எந்த விதமான வல்காரிட்டியும் இல்லாத ஒரு நல்ல ஒரு லவ் ஃபீல் குட் மூவி. நான் எதிர்பார்த்து வந்து எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. நான் ஒரு காமெடியாக ஒரு செட்டிலாக ஒரு மூவி பார்க்கணும்னு நினச்சேன். அது எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. சூப்பராகவே பண்ணியிருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ஸ்டோரி நடிக்கிறாரா. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கும் இதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இது ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தார். சூப்பராக பண்ணியிருந்தார். கம்பேக் தாராளமாக சொல்லலாம்.
ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ஒரு மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கருணாகரன் சித்தார்த் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ளே மாற்றி மாற்றி பண்ணிக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்கு தமதமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொன்னார் நைனாவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஜிப்ரன் பண்ண மியூசிக்லேயே. ஸோ ஜிப்ரன் சூப்பராக பண்ணியிருந்தார். பாலசரவணன் அவருக்கான கேரக்டர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிறது கதையை நோக்கி கொண்டு போகிறனால அவரோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. தாராளமாக பார்க்கலாம், தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அருமையாக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ. கப்புள்ஸாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ஏன்னா பிரிஞ்சவங்க திருப்பி ஒன்று சேர வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு படம் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த உங்களுக்குலாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா சித்தார்த்? நானே 4 வாட்டி பிரிஞ்சு சேர்ந்துருக்கேன் ப்ரோ. சொல்லக்கூடாது, ஐயோ சரிங்க. சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு ப்ரோ, நல்லா அருமையாக இருக்குது. அவங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க ப்ரோ. கருணாகரனோட காமெடியில் ஒருத்தர் பாலசரவணன் இருக்காரு. அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டான ஜோக் போடுறாங்க, நல்லா இருந்தது. அதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. ஃபேமிலி வந்து பார்க்கலாம், லவர்ஸும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. படம் எப்படி இருக்கு? ஒரு லவ் படம். இல்லை சித்தார்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சித்தார்த் பிடிக்காதனால பிடிக்கும்ன்றதுனால சித்தார்த்துக்காக படம் பார்க்க வந்தோம். படம் வந்து நைஸுங்க எனக்கு தெரியல. ஏன்னா இந்த இவ்வளோ மூவிலேயே சித்தார்த்தோடைய இந்த மூவி தான் வந்து செமையாக இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். அதாவது வந்து என்னென்னா சித்தார்த்துக்கு ஃபைட்டிங்கு டான்ஸிங்கு எதுவுமே இருக்காது. அது வருவார், படம் பார்ப்பார், போவார், படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எல்லாமே இருக்குது, கலவையாக இருக்குது. அதனால் சித்தார்த்துக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆன ராசியா என்னன்னு தெரியல. நல்ல அதிரடி படங்களா வருது. இந்த மாதிரி படம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஃபீல் ஆகுது? நல்லா இருக்கு. இல்லைங்க, அதிரடி படமே பார்த்து என்னங்க பண்ண போகிறோம் நம்ம? அதிரடி படங்களே பார்த்துருந்தா நம்ம, அதாவது இது வந்து லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக லவ் ஸ்டோரி மாதிரியே இல்லையே பார்க்க போனால் உங்களுக்கு. ஃபுல் அதாவது வந்து கமர்ஷியல் சொல்ல முடியாது. அதாவது ஒரு கல்யாண பந்தத்தை சொன்ன மாதிரி இருந்தது. இதில் வந்து இந்த வயசு பசங்களுக்கு அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக கூட்டு வந்து காட்டினங்க பசங்களை. ஏன்னா குழந்தைங்கள கூட்டு வந்து காட்டும் போது தான் தெரியும். நீ வந்து நம்ம சின்ன சின்ன காரணங்களுக்காக இன்றைக்கி வந்து டக்குன்னு டைவர்ஸ்க்கு போயிடுறாங்க, எல்லாமே போயிடுறாங்க. நீங்கள் என்ன எவ்வளோ இதுவாக டைவர்ஸ் நீங்கள் போனீங்கனாலுமே அந்த மைண்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்து கனெக்டடாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா அவனுக்கு வந்து ஆக்சுவலாக நினைவே போயிடுச்சு. ஆனால் திரும்பவும் அவன் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணை தான் பார்க்குறான் அப்படி சொல்லும் போது அது டைரக்டர் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தை கூட்டு வந்து சொன்ன மாதிரி இருந்தது. காமெடி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. அதாவது வந்து வசனம் எழுதவங்களுக்கு ஓகே கிளாப்ஸ் பண்ணானுங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு சீரியஸாக ஒரு மூமெண்ட் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு காமெடி பஞ்சு வச்சு பண்ணியிருந்தது நல்லா இருந்தது. மியூசிக்காக தான் நான் பார்த்தேன் அந்த சாங். என்றைக்கு ஒரு ஆக்சுவலாக சித்தார்த்து பாடினாலே நல்லாயிருக்கும். அந்த சாங்க்கு நான் அடிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா நான் என்றைக்கு அன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து அந்த சாங் வச்சுட்டு எங்கள் ஆஃபீஸ்லேயே எல்லாேருக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு மூமெண்ட் அப்பவும் நான் பார்த்தேன், நீங்களே மூவியை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கண்டிப்பாக. ஏன்னா கூட்டு வந்து காட்டணும் பசங்களை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா, கல்யாணம்னா என்னதான் நீங்கள் இது பண்ணிங்கனாலும் கடைசியாக வந்து அந்த மேரேஜ் லைஃப்பில் ஒன்றா இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு டேரக்டர் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருந்தது படம்.